ஒரு காலத்துல ஒரு அமைதியான பசுமை நிறைந்த கிராமத்துல ராஜன்னு ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு பெரிய வீடு, பல வேலைக்காரர்கள், பணத்தால வாங்க முடியாத எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றையும் விட அவருக்கு மிகவும் பிடித்தது ஒரு கிளி. அதன் பெயர் மித்து. மித்து ஒரு சாதாரண கிளி இல்ல, அது பல மொழிகளில் பேசும் திறன் கொண்டது. கவிதைகள் சொல்லும், ஜோக்குகள் சொல்லும், கூடவே யாராவது கேள்வி கேட்டா ஆலோசனையும் தரும். அதனால அந்த கிராமத்திலேயே இல்ல, தூரத்திலிருந்தும் மக்கள் வந்து மித்துவை பார்க்க ஆரம்பிட்டார்கள். ராஜனும் பெருமையாக, என் கிளி உலகத்திலேயே புத்திசாலி என்று சொல்லிக்கொண்டே இருப்பாரு. ஆனா மித்துவுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். யாரையும் கவனமாக கேட்காது. மற்றவர்கள் பேச ஆரம்பித்தாலும் அவர்களை நிறுத்தி தன் கதைகளையே சொல்லும். அதற்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதே வீட்டில் கமலா என்ற ஒரு வயதான வேலைக்காரி இருந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். எப்போதும் சிரித்த முகத்துடன் தன் வேலையை செய்து கொண்டே இருப்பாள். மித்து அவளை அடிக்கடி கேலி செய்தது. நீ எதுவும் பேச மாட்ட, உனக்கு என்ன தெரியும், நான் 7 மொழிகள் பேசுவேன் என்று பெருமையாக சொல்வது. ஆனால் கமலா எதுவும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டு தன் வேலையை தொடர்ந்தாள். ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு பெரிய துயரம் ஏற்பட்டது. ராஜனின் குட்டி மகன் கடுமையான காய்ச்சலால் மிகவும் உடல்நிலை குன்றி போனான். பல டாக்டர்கள் வந்தார்கள், மருந்துகள் கொடுத்தார்கள். ஆனால் குழந்தையின் நிலைமை மேலும் மோசமாகிக் கொண்டே போனது. முழு வீடும் பயத்திலும் கவலையிலும் மூழ்கியது. அந்த நேரத்தில் மித்து என்ன செய்தது தெரியுமா? அது வழக்கம் போல பேசிக்கொண்டே இருந்தது. பல்வேறு மருந்துகள் பற்றிய ஆலோசனை கொடுத்தது, கவிதைகள் சொல்லி மகிழ வைக்க முயன்றது. ஆனால் யாருக்கும் அதை கேட்க நேரமில்லை. அனைவரும் குழந்தையின் நிலைமையை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கமலா அமைதியாக செயல்பட்டாள். அவள் குழந்தையின் அருகில் உட்கார்ந்து அவனை கவனித்தாள். காய்ச்சல் வந்தபோது குளிர்ந்த துணியை வைத்து நிம்மதி கொடுத்தாள். அவன் சாப்பிட முடியுமாறு மென்மையான உணவை தயார் செய்தாள். அறை மிகவும் சூடாக இருப்பதை கவனித்து ஜன்னலை திறந்து காற்றை உள்ளே வரவிட்டாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் செய்த செயல்களே அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றின. சில நாட்களுக்கு பிறகு குழந்தை மெதுவாக குணமடைந்து கண்களை திறந்தான். அந்த வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தனர். ராஜன் கமலாவை மரியாதையுடன் பார்த்து, என் மகனின் உயிரை காப்பாற்றியது நீங்கள்தான், நன்றி என்று கூறினார். இதையெல்லாம் பார்த்த மித்து முதல் முறையாக சிந்திக்க ஆரம்பித்தது. நான் இவ்வளவு பேசினேன், ஆனால் யாருக்கும் உதவியாக இல்லை. ஆனால் கமலா ஒன்றும் பேசவில்லை, ஆனாலும் அவள் ஒரு உயிரை காப்பாற்றினாள் என்று அது எண்ணியது. அந்த நாளிலிருந்து மித்து மாறத் தொடங்கியது. அது பேசுவதை குறைத்து கேட்கத் தொடங்கியது. மாதங்கள் கடந்தன. அந்த அமைதியில் மித்து ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டது. அதிகமாக பேசுபவர்கள்தான் புத்திசாலிகள் இல்லை, அதிகமாக கேட்பவர்கள்தான் உண்மையான ஞானிகள். ஒரு நாள் கமலா மிகவும் சோர்வாக இருந்தாள். அதை கவனித்த மித்து மெதுவாக, நீ ரொம்ப சோர்வாக இருக்கிறாய், தயவு செய்து கொஞ்சம் ஓய்வையே என்று சொன்னது. அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை, அதில் உண்மையான அக்கறையும் அந்தும் இருந்தது. அதற்கு பிறகு மித்து தேவையான நேரத்தில் மட்டும் பேசத் தொடங்கியது. அது இனி காட்சிக்காக பேசவில்லை, அதன் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாக மாறியது. அந்த வீட்டிலிருந்த அனைவரும் மித்துவின் மாற்றத்தை கவனித்தார்கள். இப்போது அது பேசும்போது அனைவரும் கவனமாக கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் செய்யுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.